இந்திய வானிலை மையத்திலிருந்து பெங்கால் புயலின் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து இன்று நவம்பர் 28 இது புயலாக மாறப்போகிறது. புயலாக மாறும் பட்சத்துல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில அதிகபட்சமாக 85 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழகம் புதுச்சேரி கடற்கரையை தான் நோக்கி நகர்ந்து வருகிறது. அது மட்டும் இல்லாம கடந்த 6 மணி நேரத்துல இது பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வேகத்துல நகர்கிறதா சொல்றாங்க. ரொம்ப பொறுமையா ரொம்ப மெல்ல பாத்தீங்கன்னா இது நகர்ந்து வருகிறது. அது மட்டும் இல்லாம அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இது மகாபலிபுரம் மற்றும் காரைக்காலுக்கு இடைப்பட்ட பகுதியில் இது கரையை கடக்கும் அப்படிங்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட கணிப்பு. இதன் காரணமாக நம்முடைய தமிழகத்துல நாளை முதல் மழை என்பது ரொம்பவே தீவிரமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னா, இது கரையை நெருங்கும் போது இது வலுவிழந்து தான் கரையை கடக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா தற்போது இன்று அது புயலாக மாறி நாளைக்கு நவம்பர் 29 புயலாக இருக்கும். நாளை இரவு முதல் அது பாத்தீங்கன்னா படிப்படியாக வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இது கரையை நெருங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் டு காரைக்கால் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்கும் இருக்காங்க. இதன் காரணமாக வட தமிழகத்துல ஒரு பலத்த மழை இருக்க போது வட தமிழகத்தை நோக்கி தான் இது செல்கிறது. குறிப்பாக நம்மளுடைய கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகள் எல்லாமே நல்ல மழையை பெறப்போகுது. அதே வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்கள், விழுப்புரம், திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் உட்பட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள் மாவட்டங்களா இருக்கக்கூடிய சேலம், வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் எல்லா பகுதிகளுமே நல்ல மழையை பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை உட்பட எல்லா பகுதிகளும் நல்ல மழையை பாத்தீங்கன்னா நாளை முதல் பெறப்போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறோம். இதனுடைய வேகம் எவ்வளவு வேகமா இருந்தாலும் இது கரையை நெருங்கும் போது இது கண்டிப்பாக வலுவிழக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்திய வானிலை மையம். இப்ப நான் சொன்னது எல்லாமே இந்திய வானிலை மையம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட்டை சொன்னேன். நம்மளுடைய கணிப்பு இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து மகாபலிபுரம் காரைக்காலுக்கு இடைப்பட்ட பகுதியில் இது கரையை கடக்கும் அப்படின்னு இந்திய வானிலை மையம் சொல்றாங்க. இருந்த போதிலும் நான் சொல்றது என்னன்னா, நம்மளுடைய கணிப்பு இது வடக்கே நோக்கி சற்று ரொம்ப வடக்கே வரப்போகுது. வடக்கேனா நம்மளுடைய சென்னைக்கு நெருக்கமாக நவம்பர் 29 நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளை இரவெல்லாம் நம்மளுடைய சென்னைக்கு மிக நெருக்கமாக சென்னைக்கு மிக அருகிலேயே சென்னைக்கு தெற்கு புறமாகவே இது கரையை கடக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கணிப்பா இருக்கு. சென்னைக்கு தெற்கு புறமா இது கரையை கடக்க போகுது. சென்னையிலிருந்து தெற்கு பகுதி, வடக்கு பகுதி கிடையாது. சென்னையுடைய தெற்கு பகுதினா செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமா இருக்கு. என்னுடைய கணிப்பு இதுதான். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இது கரையை கடக்க போகுது. இது எந்த இடத்துல கரையை கடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கல்பாக்கமா இருக்கலாம், குறிப்பா மகாபலிபுரம் இந்த பகுதிகளில் கரையை கடக்கலாம்ங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம். நம்மளுடைய இந்திய வானிலை மையம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதற்கு கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மறுபடியும் சொல்றேன், இன்னும் புயலாக மாறல. இது பாத்தீங்கன்னா புயலாக மாறும் பட்சத்துல தென்மேற்கு வங்கக்கடல்ல 85 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுடைய கடலோர பகுதிகள் திருவள்ளூர் முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் ஒரு பலத்த காற்று என்பது வீசக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறோம். இது புயலாக மாறும் பட்சத்துல இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நகர ஆரம்பிக்கும். புயலா ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வேகம் அதிகரித்து இது தொடர்ந்து வடக்கே நோக்கியே நகர்ந்து நம்மளுடைய சென்னைக்கு நெருக்கமா வருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய செய்தியை கேட்கும் போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சென்னைன்னு சொல்றீங்க, ஏன் சென்னைன்னு சொல்லி எல்லாத்தையும் பயமுறுத்துறீங்க? எச்சரிக்கையா இருக்கணுங்க. நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணுமா இல்லையா? அப்புறம் மழை வந்ததுக்கு அப்புறம், மழை பெய்ததுக்கு அப்புறம் எங்க இதுல கனமழை வந்துருச்சு, எங்க பக்கத்துல தண்ணி நிக்குது அப்படின்னு நீங்க தான் வருத்தப்படுவீங்க. ஏற்கனவே டெல்டா மாவட்ட மக்கள் ரொம்ப கவலையில இருக்காங்க. அங்க பெய்த மழை பல பயிர்களை பாத்தீங்கன்னா தண்ணீர்ல மூழ்கடித்து விட்டது. ரொம்ப வேதனையோட இருக்காங்க. அவங்களுடைய செய்தியெல்லாம் என்னால பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்க ஒரு சேதம் வந்துருச்சுன்னா சொல்லுங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா புயலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல தான் கரையை கடக்க போகுது. இது உள்ள போக போக அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம், தாழ்வு பகுதி அப்படியே வலுவிழந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது அதாவது பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பாதை வழியாகவே சென்று அரபிக்கடலுக்கு போகும். அதனால பாத்தீங்கன்னா தொடர்ந்து இதை கண்காணிச்சுட்டே இருப்போம். கண்டிப்பா நீங்க சென்னைக்கு நெருக்கமா வரும். சென்னை மக்கள் கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன் நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப நாளைக்கு காலையில இருந்து மழை தொடங்க போகுது. நவம்பர் 29 நாளைக்கு முழுவதும் மழை இருக்க போகுது. நாளைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளை இரவெல்லாம் நெருக்கமா வந்துடும். நெருக்கமா நாளைக்கு மழையை கொடுத்துச்சுன்னா என்ன பண்றது? எச்சரிக்கையுடன் இருப்பது நமக்கு நல்லது. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நமக்கு தேவை. நான் எச்சரிக்கை தான் நம்ம கொடுக்க முடியும். அதுக்கு நீங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும். சரியா? நான் பயமுறுத்தல,
பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அறிக்கைகளுடன் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நான் சொல்லிட்டேன், சென்னைக்கு தெற்கு புறமா தான் இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சரியா? அதில் ஏதாவது மாற்றம் இருந்தா நான் நம்ம சேனல்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணாம இருக்கவே மாட்டேன், கண்டிப்பா சொல்லுவேன். சரியா? அதனால முன்னெச்சரிக்கையோட நீங்க இப்பவே இருக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.